அன்புக்குரிய சகோதரர்களே, சில தினங்களுக்கு முன்பு இந்தூரில் நடைபெற்ற சம்பவத்தை நீங்கள் பத்திரிகைகளில் தொலைக்காட்சிகளில் பார்த்துருப்பீங்க. இந்தூர் என்கிற மாநிலத்தில் ஒரு கிராமம், பகீரதபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம். அதில் அங்கு விநியோகிக்கப்பட்ட குழாய் மூலமாக விநியோகிக்கப்பட்ட தண்ணியை குடித்து 10 பேர் பலியாகி இருக்கிறாங்க. பத்திரிகையில் வந்த செய்தி 10 பேர். ஆனால் ஏனைய சுதந்திரமாக செயல்படக்கூடிய சமூக வலைத்தள ஊடகவியலாளர்கள் மொத்தம் 14 பேர், 14 பேர் பலியாக இருக்கிறாங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பத்திரிகையில் 10 பேர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரு குழந்தை முதல் கொண்டு தண்ணீரை குடித்து அந்த தண்ணீர் விஷமாக அவர்களுக்கு மாறிய காரணத்தினால இறந்து போயிருக்கிறாங்க. தண்ணீர் எப்படி, குடிக்கிற தண்ணி எப்படி விஷமாக மாறிச்சு? பெருசாக சாக்கடை தண்ணி எப்படி அள்ளி குடிக்கலை. அவங்க வீட்டில் பைப்பில் வருதில்லை, பக்கத்தில் கிணறுலேருந்து குழாய் வழியாக சப்ளை ஆகக்கூடிய தண்ணி தான். அரசு விநியோகிக்கிற, நகராட்சி மாநகராட்சி விநியோகிக்கிற தண்ணீர், அந்த தண்ணீரை குடித்து தான் பலியாகி இருக்கிறாங்க. கள்ளச்சாராயத்தை குடித்தோம், மருந்து குடித்தோம், சாகலை, தண்ணியை குடித்து செத்து போயிருக்கிறாங்க. தண்ணீரை குடித்து எப்படி செத்தாங்க? எப்படி 10 உயிர் போச்சு ஒரு குழந்தை முதல் கொண்டு அப்படின்னா, நீண்ட காலமாக அந்த பகீரதபுரம்ங்கிற அந்த கிராமத்தில் அந்த பகுதி மக்கள் அனைவரும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தண்ணீர் விநியோகிக்கப்படுகிற குழாய் சரியில்லை, அசுத்தமாக இருக்கு. அந்த குழாய்க்கு எங்கெல்லாம் தண்ணி போகுதோ, எந்த குளத்திலிருந்து தான் தண்ணி போகுதோ அந்த குளத்தில் நாத்தம் அடிக்குது, பக்கத்தில் உள்ள கிணறுல ஒரு கெமிக்கல் கலந்த மாதிரி இருக்கு என்று தொடர்ந்து குற்றச்சாட்டுக்களை அந்த பகுதியில் உள்ள கிராமத்தில் உள்ள சமூக ஆர்வலர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். தொடர்ந்து சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க, குழாய் சரியில்லைங்க, மாற்றுங்க. 2 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. தண்ணியில் வாடை வருது, சரியில்லை, 2 வருஷமாக சொல்லி கொண்டு இருந்திருக்கிறார்கள். 2 வருஷமாக சொல்லியும் அவங்க யாருமே அதை கவனத்தில் கொள்ளலை. அது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கவனத்தில் கொள்ளலை. இதில் பெரிய வேடிக்கை, இந்த இந்தூர் மாநிலத்திற்கு தான் சுகாதாரத்தில் சிறந்து விளங்குகிற, இந்தியாவிலேயே சுகாதாரத்தில் சிறந்து விளங்குகிற மாநிலம் என்று குடியரசுத் தலைவரால் விருது வழங்கப்பட்ட மாநிலம். இந்த வெக்கக்கேடை எங்கே போய் சொல்ல? கடந்த ஜூலையில் கூட, இந்த வருஷத்தில் கூட அந்த மாநிலத்துக்கு தான் விருது. என்ன சுகாதாரத்தில், தூய்மையில் இவங்க அடிச்சிக்கவே முடியாது, தூய்மையில் அடித்துக்கொள்ளவே முடியாது என்று சொல்லப்பட்ட மாநிலத்தில் தூய்மை பிரச்சனையினால 10 உயிர் பலியாயிருக்கு. அப்போ இதே பிரச்சனை இந்தூரில் மட்டும் இல்லை, இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இந்த பிரச்சனை இருக்குது. குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு ஊர்களில் இருக்குது. குழாயை பல வருஷமாக மாற்றாமல் இருக்கிறாங்க. மக்களுக்கு விநியோகிக்கப்படுகிற குழாய்களை, பதிப்பிக்கப்பட்ட குழாய்கள் மாற்றாமல் இருக்குது, பழைய குழாய்களாக இருக்கிறது. ஆமின்புரம் உள்ளிட்ட சில பகுதிகளை எடுத்துக்கொண்டால் அவ்வப்போது அங்கே வருகிற தண்ணீரில் கெட்ட வாடை வருகிறது. இப்படிலாம் பஞ்சாயத்துகள் இருக்கு. இதை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உரிய கவனம் எடுத்து நடவடிக்கை எடுக்கணும். இல்லாவிட்டால் இந்தூரில் ஏற்பட்டதை போல அசம்பாவித சம்பவங்கள் நம்ம ஊர்லேயும் ஏற்படலாம். அல்லாஹ் காப்பாற்றணும். அப்போ இதில் கவனத்தோடு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியவர்கள் அந்தந்த துறை ரீதியிலான அதிகாரிகள், அரசு இதில் விழிப்போடு கவனத்தோடு அணுக வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் முன்வைத்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.